ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மிஷின் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஃபுட் ப்ராப்ளம். மேலேயே அது வந்து ப்ரெஷர் ஃபுட் வந்து மேலேயே தூக்கல. அந்த துணி கிளாத் வச்சாலே உள்ளே வைக்கிறக்கே இடம் கிடையாது. சரி, நம்மளே ஒரு என்ன சொல்கிறது, இப்போ தான் தைச்சு பழகிட்டு இருக்கிறோம். நம்மளையும் நம்பி மிஷின் ரெடி பண்ணுற கூப்பிட்ருக்காங்க. இது என் மிஷின் கிடையாது, பக்கத்தில் ஒரு அக்கா ரிலேட்டிவ் அவங்களுது மிஷின் ப்ராப்ளம் இருக்கும், வந்து பாருன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி, ஓகே, நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு ஓகே ஏதாவது ரெடி பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி ஏதாவது ஜூம் மந்திரம் போட்டு ஏதோ ஒன்று பண்ணி ரெடி பண்ணிடலான்னு போனேன். அங்கே போய் பார்த்தோம்னா அந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து இதுலேயே டச் ஆகிருக்குது. அது மேலேயே போகலை. எவ்வளோ தூரம் மேலே தூக்கி பார்த்தாலும் அது மேலே போக மாட்டேங்குது. அந்த கீழே இருக்கிற பல் செட்டும் இதுவும் ரொம்பவுமே நெருக்கமாக இருக்குது. அது எப்படி துணி வச்சா உள்ளே போகும், நகுத்து இழுத்து இழுத்து பிடிக்குதுனாங்க. அப்போ அதுதானே காரணம். அப்போ இந்த இன்னும் என் மிஷினை பார்க்கும்போது இந்த குதிரைக்கு அதுக்கு நல்ல கேப் இருந்துச்சு, இதுக்கு வந்து கேப் இல்லை. சரி, ஓகே, இந்த நட்டை லூஸ் பண்ணி விட்டு மேலே தூக்கி பார்த்தோம். மேலே தூக்கும்போது இன்னுமே அந்த பின்னாடி தூக்குறோம் பார்த்தீங்கன்னா, அது லூஸ் ஆயிடுச்சு. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, மறுபடியும் இருந்த பக்கமே கொண்டாந்து வச்சிடலான்னு கொஞ்சம் கீழே இறக்குனேன். இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி பார்ப்போமே இறக்கும்போது அது டைட் ஆகும்போது இங்கேயும் நல்லா தூக்குச்சு, மேலே ஃபுட் வந்து நல்லா தூக்கிச்சு. அப்புறம் இது நேராக வரலின்னா அந்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த ஃபுட்டையும் வந்து கொஞ்சம் நேராக கரெக்ட் பண்ணி மாட்டியாச்சு. இப்போ வந்து ஓகே, நார்மல் ஆயிடுச்சு. அதுதாங்க ப்ராப்ளம். அதை டைட் பண்ணிட்டேன். இந்த கிளாத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வைக்கும்போது இப்படி தான் உள்ளேயே போகவே இல்லை, கேப்பே இல்லை அந்த போகிறக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேப் கிடைக்குதுன்னு உள்ளே வச்சு தைக்கிற அளவுக்கு. சரி, ஓகே, நம்ம முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எதுவுமே கிடைக்கும், எதுவுமே தெரிஞ்சுக்கலாம். நம்ம தெரியாதுன்னு இருந்தோம்னா கண்டிப்பாக அது கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம டெய்லர் மட்டும் இல்லை, மிஷின் வந்து ரெடி பண்ணுற அளவுக்கு ஒரு சின்ன குட்டி மெக்கானிக்காக கூட ஆயாச்சு. நீ நம்ம மிஷினில் ப்ராப்ளம் வந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு வந்தாலும் சரி, நம்ம நாலேஜை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் இந்த மிஷினில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா கொஞ்சம் ஸ்பீடு போக மாட்டேங்குது. நாங்கள் பார்த்தா பெல்ட் லூஸாக இருந்தது. ஓகே, பெல்ட் லூஸுக்கு நம்மளோட கை வந்த கலர் இந்த சேரீயில் ஓரத்தை கட் பண்ணி அதை திரிச்சு போட்டு அடித்து போட்டாச்சு. ஓகே, சூப்பராக போகுது இப்போ மிஷினு. சரி, இந்த ட்ரெஸ் ஃபஸ்ட்டு போகவே இல்லை, அடிக்க முடியலன்னு சொல்லித்தான் அந்த மிஷினையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஓகே ஃபினிஷிங், இந்த ட்ரெஸ் அடித்து முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு அடிச்சாச்சு. சூப்பராக தைக்குதுங்க. உள்ள துணி போய் வெளியில் கொண்டு வர அளவுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த துணி உள்ளே போய் வெளியிலேயே வராது, இந்த அளவுக்கு கேப்பே கிடையாது அந்த மிஷினில். இப்போ ஓகே, நீங்களும் புதுசு ஒன்று ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஓகே, பாய்.